ஹலோ வியூவர்ஸ், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகாக எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகிறது, அவங்க எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயணங்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சலை அதிகமாகவே தரும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக பாருங்க. அதே நேரம் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்ட ஆரம்பிப்பீங்க. அலுவலகத்தில் பணிகளை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். வியாபாரத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பங்குதாரர்களின் ஆலோசனைகளை நிராகரிக்க வேண்டாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயர செய்யலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது. விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரள ஆரம்பிக்குங்க. அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீங்க. புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க. சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. தம்பதிகளுக்குள் பரஸ்பரம் புரிதல் இருக்குங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். குழப்பங்கள் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பெருகுங்க. கையில் நிறைய பணம் புரளும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் இறங்குவீங்க. தங்களுடைய அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம். ஆனாலும் முன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பு அறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கவும் செய்யலாம். கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பழகி கொள்ள பாருங்க. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். முன் கோபம் விலகவும் ஆரம்பிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப சலுகையை அறிவிப்பீங்க. பாக்கிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக வசூலாகவும் ஆரம்பிக்கும். அதே நேரம் திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் வரும். பயணங்கள் அலைச்சலையும் தரலாம். அலுவலக ரீதியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசான ஆதாயங்கள் அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகமாவாங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வீங்க. ஷேர் மூலமாக பணம் சேரலாம். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் தேடிய ஆவணம் தென்படுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். அலுவலகத்தில் தங்கள் கை ஓங்கி காணப்படும். வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பங்குதாரரை பகைத்து கொள்ள வேண்டாங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களுடன் இருந்த குழப்பங்கள் நீங்க பெறும். அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறும். அதே போல பணிச்சுமை குறையும். புதிய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. நம்பிக்கைக்கு உரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகளையும் எடுப்பீங்க. குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி செழிக்குங்க. வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்கவும் அதே நேரம்
அலுவலக ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கற்பனை திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகளில் இருந்து விடுபட்டு வித்தியாசமாக ஏதேனும் ஒன்றை செய்ய இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும். இன்னும் சொல்ல போனோன்னா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது. பயண திட்டங்கள் திடீரென மாறலாம், அல்லது நீங்கள் எதிர்பாராத விதமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். அரசியல், மதம் மற்றும் இனம் சார்ந்த விஷயங்கள் குறித்த விவாதங்கள் தீவிரமாகவே இருக்கும். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் அனுதாபத்துடன் நடந்து கொள்வீங்க. அதே நேரம் வங்கி தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க. ஏன்னா எதிர்பாராத ஒன்று தங்களுடைய சொத்துக்களை பாதிக்கலாம். தங்களை விட வசதி குறைந்தவர்கள் மீது நீங்க இரக்கமும் காட்டலாம். இது பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான். உங்களால் முடிந்தால் யாருக்காவது உதவி செய்யுங்க. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடக்கூடாது. ஏதேனும் ஒரு விஷயத்தில் புதிய அணுகுமுறை முயற்சிக்க புதிய வழிகளை தேட பாருங்க. தங்களுடைய துணையின் எதிர்பாராத பேச்சோ அல்லது செயலோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம். உண்மையில் அவர்கள் தங்கள் கருத்துக்களை மிகுந்த நோக்கத்துடனோ ஆவலுடனோ வெளிப்படுத்துவாங்க. இது தங்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையாகவும் இருக்கலாம், ஒரு நண்பரை பற்றியதாகவும் இருக்கலாம். மக்கள் மென்மையான உள்ளத்தோடும் இருப்பாங்க. அதே நேரம் தினசரி வேலைகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தால் ஆச்சரியப்படலாம். ஆக்கப்பூர்வமான வேலைக்கோ அல்லது மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறைகளை கொண்டு வருவதற்கோ இது ஒரு சிறந்த காலகட்டங்க. மற்றவர்களுடன் கலந்தாலோசித்து மகிழ இது ஒரு அழகான காலகட்டமாகவே இருக்கும். எதிர்பாராத அழைப்புகள் தங்களை தேடியும் வரலாம். கலைஞர்கள் தங்களின் கற்பனை திறனோடு ஒன்றிணைந்து செயல்படுவதால் சிறந்து விளங்கவும் செய்வாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கணிக்க முடியாததாகவே இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்வாங்க. விபத்துகளுக்கு எதிராக எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தங்கள் வீட்டு நடைமுறைகளில் சில தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். சிறிய அளவில் ஏதேனும் மனம் உடையவும் செய்யலாம், அல்லது வீட்டில் சிறு பிரச்சனைகளும் தலை தூக்கலாம். எதிர்பாராத நபர் யாராவது தங்கள் வீட்டு வாசல்லையும் நிற்கலாம். திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செயல்முறைப்படுத்த வாய்ப்புகளாக அமைய பெற்றாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையையும் ஏற்படுத்தலாம். மேலும் பார்த்தோன்னா சாதுரியமான திட்டமிடல் மூலமாக எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் அசால்ட்டாக வென்று காட்டுவீங்க. எடுத்த காரியத்தில் காட்டும் முழு கவனமும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் தங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் வெற்றியை தரப்போகின்றது. வேலையில் தங்களது அர்ப்பணிப்பை கண்டு மேலதிகாரிகள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். தங்களது கற்பனை திறனும் கிரியேட்டிவிட்டியான சிந்தனைகளும் என்ற உச்சத்தில் இருக்கும். தங்களை தேடி வரும் புதிய பொறுப்புகள் மற்றும் கடமைகளை எவ்வித தொய்வும் இன்றி மிக சிறப்பாக நிர்வகித்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளையோ அல்லது வேலைகளையோ தொடங்க தங்களுக்குள் அதிக ஆற்றலும் அசாத்திய தைரியமும் இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதில் தீர்க்கும் தங்களது திறன் பணியிடத்தில் தங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தவும் செய்யலாம். தங்களது தர்க்க ரீதியான சிந்தனையும் மேம்பட்ட தகவல் தொடர்பு திறனும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே உங்களை உலர்த்த போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களது குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதிலும் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் நினச்சதை விட மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிலையுமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தங்களுக்குள்ள துளர்விட ஆரம்பிக்கலாம். அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில்
சாதகமான முடிவுகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் செய்யறவங்க புதிய முதலீடுகளையும் செய்யலாம். அது நிச்சயம் நல்ல லாபத்தை பெற்று தரும். பணப்புழக்கம் சீராகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால சேமிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்தி முன்னேறுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெரியும். இது தங்களை உற்சாகமாகவே வைத்திருக்கும். அதே நேரம் தங்களுடைய செயல்களை சிறப்பானதாக மாற்ற குரு பகவான் உதவி செய்ய போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சமூகத்துல தங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பேச்சாற்றல் மற்றும் செயல்களால மற்றவர்களை கவர்வீங்க. குடும்பத்துல இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் பலப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. உயர்கல்வி வாய்ப்புகள் தேடி வரும். புதிய வாகனங்கள் அல்லது பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தங்களுக்கு உண்டு. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் வருமானத்துடன் கூடிய நல்ல வேலை அமைய பெறுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். காதல் துணையுடன் நெருக்கமும் திருமண வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிலைத்து காணப்படும். அதே நேரம் இந்த காலத்தில் அமோகமாகவும் அதே சமயம் சற்று சுமாரான பலன்களும் ஒரு சில தினங்களில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தங்களது புத்திசாலித்தனத்தால் மேலதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பரம்பரை சொத்து அப்படி இல்லைன்னா நிலத்தகராறு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாகவே முடிவடையுங்க. இந்த காலகட்டத்தில் வேலைச்சுமை திடீரென அதிகரிக்கவும் செய்யலாம். சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது உறவை மேலும் வலுவாக்கலாம். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே நேரம் சற்று பொறுமையும் விவேகத்தையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் பெரிய சவால்களால் செலவுகள் எகர செய்யலாம். சேமிப்பை கரைக்க வேண்டிய சூழல் உண்டாக்கலாம். அப்படி இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரலாம். வியாபாரிகள் எவ்வித புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. தகவல் தொடர்பு குறைபாட்டால் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம். ஆனால் இந்த காலம் நண்பர்களின் உதவியால் கசப்புக்கள் நீங்கி இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் நலனில் சற்று அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு இந்த காலம் மிகவும் சாதகமான காலமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் தங்களது தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கவும் செய்யலாம். சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க.